நம்முடைய கவனத்தை திருப்புவோம். இந்த காலை ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. கடந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்பு தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து பல்வேறு சத்தியங்களை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை தேற்றுகிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் ஆழ்த்தத்துவம் உடையவர். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவருக்கு ஆழ்த்தத்துவம் உண்டு. நம்மை போல் அவர் துக்கப்படுகிறார். மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள் இருக்கிறதுனால் நாம் அவர் விரும்பாத காரியங்களை செய்யும் பொழுது அவர் துக்கம் அடைகிறார். ஆகவே துக்கப்படுதல் என்கிற உணர்வு அவருக்கு இருக்கிறது. ஆகவே நம்மை போல ஒரு ஆழ்த்தத்துவம் உடையவராக அவர் காணப்படுகிறார் என்று சொல்லி சில வார்த்தைகளை உங்களுடைய சிந்தைக்கு முன்னதாக வைத்தேன். அபிஷேகம் ஒரு தேவ பிள்ளைக்கு ரொம்ப முக்கியம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அபிஷேகம் இல்லாமல் நீங்கள் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அபிஷேகம் பெறாதவர்களுடைய கிறிஸ்தவ வாழ்வு சுவாரஸ்யமாய் இருக்காது. அபிஷேகம் பெறாதவர்கள் கிறிஸ்தவ வாழ்விலே நிலைத்து நிற்க முடியாது. அவர்கள் தேவ சமூகத்திலும் நிற்க முடியாது, உலகத்திலும் நிற்க முடியாது. ஆனால் கடந்த வாரத்தில் சொன்னேன், அபிஷேகம் நம்மை நிற்க வைக்கும். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை உணர்த்தும், கண்டித்து உணர்த்தும், உங்களோடு கூட பேசும். அபிஷேகம் என்றால் பரவசம் என்று பொருள் அல்ல. அபிஷேகம் என்றால் சத்தத்தை உயர்த்துவது என்று பொருள் அல்ல. அபிஷேகம் என்பது நியமிப்பது. ராஜாக்கள் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ராஜாக்களாக இருந்து ராஜரிக வேலை செய்வதற்கு அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் என்றால் நியமிக்கப்பட்டார்கள் என்று பொருள். தீர்க்கதரிசிகளாக இருந்து ஆண்டவருடைய நல்ல வார்த்தையை சொல்லுவதற்கு அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் என்றால் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அதை போல அபிஷேகம் என்பது தேவன் நம்மை குறிப்பிட்ட வேலைக்காக நியமிக்கிறார் என்று பொருள். ஆகவே தான் அபிஷேகம் நமக்கு ரொம்ப முக்கியம். வசனம் சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை என்ன செய்வேன், ஊற்றுவேன். அபிஷேகத்துக்கு பெரிய தகுதி எல்லாம் தேவையில்லை. நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும், ரொம்ப பயங்கரமா இருக்கணும், நான் எல்லாத்துலயும் சரியா இருக்கணும், அப்படி அல்ல. மாம்சமான நீங்க மாம்சமானவர்களா இருந்தாலே போதும். ஏனென்றால் எந்த மனித மாம்சத்தினாலும் அவர்களாக நீதியின் பாதையிலே நடந்து வர முடியாது. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு சரி. அப்போ நம்முடைய வாழ்வில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் இம்மட்டும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். கடந்த வாரத்திலே சொன்னேன், அபிஷேகம் பெற்றவர்களுக்கு ஐக்கியத்துக்கு ஒரு தடையும் இருக்காது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எல்லாரோடும் ஐக்கியமாக இருக்கிறது தான் விரும்புவாங்க. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பம், எத்தனை நன்மை. அப்ப அபிஷேகம் என்பது நம்ம இன்பத்துக்கு நேராக, நன்மைக்கு நேராக நடத்துகிறது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடி வழியாக அங்கியை. அபிஷேகம் என்பது முழு குடும்ப உறவிலே நாம் ஐக்கியப்படுவதற்கு அது ஏதுவாகும். உங்களை எல்லாரும் பகைப்பார்கள், ஆனா நீங்க யாரையும் பகைக்க மாட்டீங்க. உங்களை எல்லாம் யாரும் நேசிக்க மாட்டாங்க, ஆனா நீங்க எல்லாரையும் நேசிப்பீங்க. That is called anointing. அபிஷேகம் அந்த வேலையை தான் செய்யும். நீங்க எதை செய்தாலும் அவர்கள் உங்களுக்கு திரும்ப தீமையானவர்களை செய்வார்கள். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தீமையை செய்கிறவர்களுக்கே திரும்ப திரும்ப நன்மை செய்ய வைக்கும். ஒரு நாள் வரும், அவர்களும் உங்களை போல மாறுவார்கள். சிலர் சொல்வீங்க, நான் ஏனே இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல. அவங்க எவ்வளவோ தீமை செய்யறாங்க, ஆனா நான் திரும்ப திரும்ப நன்மை செய்யறேன். அவங்க எவ்வளவோ எனக்கு எதிராக பேசிட்டே இருக்கிறாங்க, ஆனாலும் நான் திரும்ப திரும்ப அவங்களை நேசிக்கிறேன். அதுக்கு வேற ஒரு காரணமும் இல்ல, உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அதை செய்கிறது. இயல்பாக உங்க குணம் அப்படி கிடையாது. இயல்பாக உங்க குணம், அவங்க தீமை செஞ்சாங்கன்னா நீங்க 2 மடங்கு தீமை செஞ்சிருவீங்க. அவங்க கையை ஓங்கினாங்கன்னா நீங்க அடிச்சு முடிச்சிருப்பீங்க. அது இயல்பான உங்கள் குணம். ஆனா உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்க சுபாவத்தை மாற்றி உங்களுக்கு எதிராக எழும்புகிறவர்களை, சபிக்கிறவர்களை என்ன செய்யுங்கள். ஆமா, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? எஸ், அது உங்க மேல இருக்கிற அபிஷேகம். அனாயிண்டிங் தான் அதை செய்யுது. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் தான் அதை செய்யுது. அந்த அபிஷேகம் தான் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறதற்கு உங்களை மாற்றுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதத்திலே 1-2 வசனங்களை சிந்திக்க வரதாக நிறுத்தி நான் ஜெபிக்க போகிறேன். சங்கீதம் 132வது சங்கீதம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 132:17. சங்கீதம் 132
எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 132:17. அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை, அவன் மீதுல அவன் கிரீடம் பூக்கும். அபிஷேகம் என்பது ஒரு கொம்பு, அபிஷேகம் என்பது ஒரு விளக்கு. அங்கே தாவீதுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். அபிஷேகம் நம்முடைய வாழ்விலே கொம்புகளை முளைக்க பண்ணுகிறது. அபிஷேகம் என்பது நமக்குள்ளூர வளர்ந்து உள்ளத்தின் அடியாழத்திலே ஒரு பலனை நமக்குள் உண்டாகிறது. அபிஷேகத்தின் பலத்தினால நீங்க எதையுமே மேற்கொள்ளலாம். எத்தனை பேரையும் நீங்க மேற்கொண்டு சந்தித்து அவர்களை பாதித்து வெளியே வரலாம். ஆனா நாம் அதை செய்ய மாட்டோம். அபிஷேகம் நமக்குள்ளான பலனை கொடுத்து நம்மை அமைதிப்படுத்துகிறது. அங்கே தாவீதுக்கு ஒரு கொம்பை என்ன செய்வேன், முளைக்கப்பட்டுவேன். அபிஷேகம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் இருக்கும் பொழுது அவங்க எல்லாம் ஏளனம் பண்ணினார்கள். நீர் குமாரனே ஆனால் இறங்கி வாரும் என்று சொல்லி ஏளனம் செய்தார்கள். உள்ளே ஒரு கொம்பு இருக்கிறது. தாவீதுக்குள்ள, தாவீதின் சிங்காசனத்தை உடையவருக்குள்ள அபிஷேகத்தினால ஒரு கொம்பு இருக்கிறது. ஒரு கொம்பு, ஒரு பலம் அங்கே வளர்ந்து இருக்கிறது. ஆனாலும் அந்த கொம்பை தனக்காக அவர் பயன்படுத்துவது இல்லை, பாடுகளினூடாக தன்னை உட்படுத்துகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஜனங்களாகி உங்களை என்னையும் பல நேரத்தில் ஆண்டவர் அப்படிதான் பயன்படுத்துகிறார். நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை எடுத்து எதிராளிகளை, பட்டயத்தை எடுத்து ஒரே போடலாம். எதிராளிகளை மேற்கொள்ளுகிற அளவுக்கு ஒரு தேவ அபிஷேகம், தேவ பலன் நமக்குள் இருக்கிறது. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை அதை தன்னுடைய பாதுகாப்புக்காக, சுய பிரயோஜனத்துக்காக பயன்படுத்துவதில்லை. அது தேவ ராஜ்யத்தின் காரியத்துக்காக அவன் பயன்படுத்துகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால எதிராளிகள் நிமித்தமாக நீங்கள் சோர்ந்து போக தேவையில்லை. உங்கள் எதிராளிகள் உங்களை மேற்கொள்ள வருகிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் உங்களை மேற்கொண்டு உங்களை ஜெயித்து கொண்டே இருக்கிற என்கிறது அர்த்தம் அல்ல. நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள். ஆனால் அங்கே தாவீதுக்கு ஒரு கொம்பை அபிஷேகம் முளைக்க பண்ணுகிறது. மாத்திரமல்ல, அந்த வசனத்தின் தொடர்ச்சி சொல்லுகிறது, ஒரு விளக்கை நான் என்ன செய்தேன், நான் அபிஷேகம் பண்ணினவனுக்காக ஆமென் ஒரு விளக்கை என்ன செய்தேன், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். நான் இப்படி சொல்லுகிறேன் சார், உங்க மேல இருக்கிற அபிஷேகம் தான் உங்க வாழ்வுக்கு வேண்டிய விளக்காக இருக்கிறது. அபிஷேகம் பெற்றவருடைய வாழ்வு ஒரு வெளிச்சம் கொடுக்கிற விளக்கை போல காணப்படுகிறது. அபிஷேகம் பெறாதவருடைய வாழ்வு இருள் சூழ்ந்த நிலையிலே காணப்படுகிறது. உலகம் இருண்டு போய் இருக்கிறது. உலகம் இருளடைந்து இருள் சூழ்ந்த உலகத்திற்குள் நாம் வாழுகிறோம். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உங்க சந்ததியில ஒரு கொம்பை முளைக்க பண்ணி ஒரு விளக்கை எரிய பண்ணி கொண்டே இருக்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்துரு எத்தனையோ முறை உங்கள் சந்ததியின் விளக்கை அணைத்து போட முயற்சிக்கிறான். பிசாசானவன் எத்தனையோ முறை உங்கள் சந்ததியின் விளக்கை அணைத்து போட தீர்மானம் எடுக்கிறான். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எரிந்து கொண்டே இருக்கிறபடினால, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எரிந்து பிரகாசித்து கொண்டிருக்கிறதுனால அது சத்துருவினுடைய வல்லமையை எரித்து ஒன்றுமில்லாமல் போக பண்ணுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை ஆராதனையில் ஒருவேளை பல்வேறு நினைவுகளோடு நீங்கள் இந்த இடத்தில் இருக்கலாம், பல்வேறு யோசனைகளோடு இந்த இடத்தில் இருக்கலாம். பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கிறதுனால உங்க சந்ததியின் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். உங்களுக்குள்ள தேவ அபிஷேகம் இருக்கிறதுனால உங்க சந்ததியின் விளக்க பிசாசு அணைத்து போட முடியாது, சத்துரு அணைத்து போட முடியாது. உங்க சந்ததியின் விளக்கு உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தினால, உங்க மேல தேவன் உங்களை நியமித்து இருக்கிறதுனால, ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறதுனால உங்கள் சந்ததியின் விளக்கு உங்கள் பிள்ளைகள் மேல், உங்கள் தலைமுறைகள் மேல் அவர்களுடைய விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். இந்த குடும்ப வாழ்வை தேவன் நமக்கு இணைத்து இருக்கிறார் இல்லையா? நம்முடைய முற்பிதாக்கள், முன்னோர்கள்
அவள் வழியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அநேக சந்ததிகள் இருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக தலைமுறைகள், ஓகோடு வாழ்ந்த தலைமுறைகள் ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு என்று சொல்லுவதற்கு ஒரு அடையாளமும் இல்லை. ஆனால் இந்த காலவேளை சொல்லுகிறேன், அபிஷேகம் உங்கள் சந்ததியின் விளக்கை எரிய செய்யும். யோபுவினுடைய குடும்பத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அநேக பிள்ளைகள் அவனுக்கு இருந்தார்கள். ஆனால் பிசாசு எல்லா பிள்ளைகளையும் எடுத்துக்கொள்கிறான், எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். ஆனால் அபிஷேகம், அவனுக்குள் இருந்த தேவ அபிஷேகம் அவைகளை எல்லாம் புதுப்பித்து கொடுத்தது, அவைகளை திரும்ப அவனுக்குள் கொண்டு வந்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எது இருக்குதோ இல்லையோ, அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தா போதும், எல்லாம் உங்களை தேடி வரும், எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரும். நான் சொல்லுகிறேன், உங்க சந்ததியின் விளக்கு எரியும். உங்கள் விளக்கு எரிகிறது பிசாசுக்கு பிடிக்காது. உங்கள் சந்ததி எழுந்து பிரகாசிக்கிறதை பிசாசு விரும்புகிறதில்லை. உங்கள் தலைமுறை எழுந்து பிரகாசிக்கிறதை பிசாசு விருப்பப்படுகிறதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே ஆகிய குழந்தை வளர்க்கப்படுகிறதை பார்வோன் விரும்புவதில்லை. இயேசுவாகிய பிள்ளை, அந்த பிள்ளை பிறக்கிறதை அந்த ராஜா விரும்புவதில்லை. 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கொன்று போடும்படி அவன் திட்டமிடுகிறான். ஆனால் உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் அந்த சந்ததியின் விளக்கை எரிய செய்கிறது. உங்கள் சந்ததிக்கு எதிராக உங்கள் விளக்கை அணைக்க நினைக்கிற எல்லா வல்லமைகளும் அபிஷேகத்தினால நுகங்கள் முறிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. நான் இன்னொரு வசனம் உங்களுடைய சிந்தைக்கு முன்னதாக வைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 10வது அதிகாரத்தினுடைய முதல் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவருடைய தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மீது தலைவனாக என்ன பண்ணியிருக்கிறார்? அபிஷேகம் பண்ணினார். அப்ப அபிஷேகம் சாதாரணமா இருக்கிற ஒரு மனிதனை தலைவனாக்குகிறது. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தான் உங்களை தலைமைத்துவத்திற்குள் கொண்டு வருகிறது, லீடர்ஷிப்புக்குள்ள உங்களை கொண்டு வருகிறது. ஒரு காலத்துல நீங்கள் உங்களுக்கே போதுமானவர்களாக நீங்கள் இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம். ஒரு காலத்துல உங்களால் உங்களுக்கே பிரயோஜனம் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், அந்த விளக்கு எரிந்து அந்த கொம்பு முளைத்து அது உங்களை தலைவர்களாக, தலைமைத்துவத்திற்குள் உங்களை கொண்டு வரும். அபிஷேகத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு சார். அபிஷேகத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. அபிஷேகத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. நான் கவனிங்க, அபிஷேகம் பார்க்கும்போது பைத்தியமா தெரியும், ஆனா அதுல தான் தேவ ஞானமே விளங்கும். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை பார்க்கும்போது பைத்தியக்காரனை போல, தாவீதை பார்க்கும் பொழுது பைத்தியக்காரனை போல அவன் நடனமாடி குதித்து, அவன் ஒரு பைத்தியக்காரனை போல. தாவீதுடைய வாழ்வின் பல்வேறு இடத்தை கவனித்து பாருங்கள், அவன் ஒரு பைத்தியக்காரனை போல இருப்பான். ஆனால் அபிஷேகம் பைத்தியக்காரனை போல தெரியும், அதுலதான் தேவ ஞானமே விளங்கும். அபிஷேகம் ரொம்ப சத்தமா இருக்கும், அதுலதான் தேவ அமைதி இருக்கும். அபிஷேகத்தில் நிறைந்து வரும்போது ரொம்ப சத்தமா கேட்கும். சில சொல்லுவாங்க, என்ன ரொம்ப சத்தமா இருக்கிறாங்களே, ரொம்ப சத்தம் போடுறாங்களே, இந்த பெந்தைகோஸ்தைக்காரங்களே அப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவம், அவங்களுக்கு விளங்கல. அந்த சத்தத்துல தான் தேவ அமைதி இருக்குங்கிறது அவங்களுக்கு புரியல. அபிஷேகம் விளங்காதது போலதான் இருக்கும், அந்நிய பாஷை விளங்காதது போலதான் இருக்கும். வசனம் சொல்லுது, அந்நிய பாஷைகள் பேசுகிறவன் தேவனோடு கூட. அபிஷேகம் விளங்காதது மாதிரிதான் இருக்கும், அந்நிய பாஷை புரியாதது மாதிரிதான் இருக்கும். ஆனா அது தேவனோடு பேசுகிற ரகசியம், அது தேவனுக்கும் நம்முடைய ஆவிக்கும் புரியும். அதனால அபிஷேகத்தை குறித்து தவறான எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்தா ஆண்டவருடைய கரத்துல உங்க வாழ்வை ஒப்பு கொடுங்க. ஒருவேளை யாராவது இருக்கலாம், வசனம் சொல்லுது, எந்த தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும். எந்த தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும். நீங்க யார பத்தியும் பேசலாம், அது மன்னிக்கப்படும். ஆனா பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசுகிறது இம்மையிலும் மறுமையிலும் என்ன செய்யாது? மன்னிக்கப்படாது. அதனால பரிசுத்த ஆவியானவர் குறித்து ஒரு பயபக்தி நமக்கு தேவை. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை குறித்து ஒரு பயம் நமக்கு தேவை. என்றால்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஒரு மனிதனை காயப்படுத்துகிறீர்கள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை காயப்படுத்தல் என்றுதான் அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஊழியக்காரரை நீங்கள் காயப்படுத்தினால் அவர்கள் மேல இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் காயப்படுத்துகிறீர்கள். நீங்க யார் அப்படி செய்றீங்கன்னு நான் சொல்லல. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. இதுவரைக்கும் ஒருவர் கூட காயப்படுத்தினதாக என்னுடைய ஞாபகத்துக்கு இல்லை. ஆனால் சொல்லுகிறேன், அபிஷேகம். ஏன்னா நீங்க ஊழியர்களை மதிக்கிறீர்கள் இல்லையா? ஊழியர்களை கனப்படுத்துகிறீர்கள். என்ன மதிக்கிறீர்கள்? உயரமா இருக்கிறதுனாலயா? இல்ல இந்த மாதிரி வெள்ளை சட்டையா போட்டு நிக்கிறதுனாலயா? அபிஷேகத்தை மதிக்கிறீர்கள். ஊழியர்கள் மேல இருக்கிற அபிஷேகத்தை மதிக்கிறீர்கள். அபிஷேகத்துக்கு தான் மதிப்பு, ஆளுக்கு கிடையாது. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் தான் உங்களை தலைமைத்துவத்துக்குள்ள கொண்டு வரும், லீடர்ஷிப்புக்குள்ள. அபிஷேகம் தான் உங்க வேலைகளை திறமையாய் செய்து, திறம்பட செய்து, உங்கள் வேலையில ஒரு தேவ ஞானத்தை உண்டாக்கி, தேவ கிருபைகளை தந்து, உங்க கைகளை சுறுசுறுப்புள்ளதாக்கி, உங்கள் சிந்தையில உங்களுக்குள்ள ஞானத்தை, புதிய உத்வேகங்களை கொடுத்து, அந்த அபிஷேகம் தான் உங்களை புதிய பாதையின் கீழ் நடத்தி கொண்டு போகும். அபிஷேகம் தான் உங்களை தலைமைத்துவத்திற்குள் கொண்டு வரும். நான் இன்னொரு வசனம் உங்களுக்கு தரணும். 2 சாமுவேல் 23வது அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 23:1 தாவீதினுடைய கடைசி வார்த்தைகள். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று, மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும். சில வார்த்தைகள் அங்க இருக்கிறது. என்ன வார்த்தைகள்? மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலுடைய சங்கீதங்களை ஆமென் இன்பமாய் பாடி. கவனிங்க, அபிஷேகம் தான் உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை வெளியே கொண்டு வரும். நீங்க நிறைய திறமையுடையவர்களாக இருக்கலாம், உங்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கலாம், உங்களுக்குள்ள நிறைய தாளந்துகள் இருக்கலாம், நிறைய தாளந்துகள் இருக்கலாம். உங்க தாளந்துகளை அபிஷேகத்தோட நீங்க இணைச்சிட்டீங்கன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிடும். உங்களுக்கு இருக்கிற தாளந்துகளை, கிருபைகளை, உங்களுக்கு இருக்கிற திறமைகளை நீங்கள் அபிஷேகத்தோடு இணைத்தால், அபிஷேகம் தான் அடையாளம் தெரியாமல் இருக்கிறவனை அடையாளம் உடையவனாக மாற்றி கொண்டு வரும். ஆமென். அதனால உங்க திறமைகள், உங்க தாளந்து, அதெல்லாம் அபிஷேகத்துக்குள்ள ஆண்டோட கருத்துல ஒப்பு கொடுக்கணும். சும்மா வெறும் திறமையை வச்சு யாருக்கு என்ன புண்ணியம்? சில ஆண்டுகளுக்கு முன்னதாக பல நேரத்தில் ஆண்டுடைய ராஜ்யத்தினுடைய பணிக்கு நான் கடந்து போகும் பொழுது தேவன் தந்த கிருபையினாலே பாடல்களை பாடி நான் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது நன்றாக இருக்கும், நன்றாக பாட தேவன் கிருபை தந்திருக்கிறார். ஆனால் ஒரு நாள் தேவ சமூகத்தில் நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு நல்லா பாடணும், அதெல்லாம் அவசியம் இல்லை. பாடும் பொழுது ஜனங்கள் உம்முடைய பிரசன்னத்தை உணரணும், அது மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே. நான் நல்லா பாடணும், நல்லா காரியத்தை செய்யணும், அதெல்லாம் எனக்கு வேண்டாம். பாடும் பொழுது ஜனங்கள் தேவ பிரசன்னத்தை உணரணும். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் இந்த கிருபையை தருகிறார். நீங்க நம்ப மாட்டீங்க, பல இடத்துல என்னுடைய தொண்டை கட்டி பாட முடியாம கொரன்னு பாடினாலும் அபிஷேகம் அதை இனிமையாக்குகிறது, இன்பமாக்குகிறது. அபிஷேகம் இன்பமாக்குகிறது, அபிஷேகம் அதை அழகாக்குகிறது. அதனால அபிஷேகம் தான் உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்த வெளியே கொண்டு வந்து அதை க்ரூம் பண்ணி அதை அழகாக்கி உலகத்துக்கு கொண்டு வரும். அதனால தான் உங்க தாளந்துகளை ஆண்டவருடைய அபிஷேகத்தோட இணைச்சிருங்க. ஆசிரியர்களாக நீங்க பணியாற்ற போறீங்க. நாளை தினத்துல நீங்கள் உங்கள் பள்ளிகளில் போய் உங்கள் கடமைகளை நீங்க செய்யணும். நிறைய மாணவர்களை நீங்க சந்திப்பீங்க. எத்தனையோ திட்டங்கள் உங்களுக்கு இருக்கலாம், தீர்மானங்கள் இருக்கலாம், திறமைகள் இருக்கலாம். அதை சொல்லலாமா, எது சொல்லலாமா, இந்த பாடத்தை இப்படி பேசி இப்படி பிரசன்ட் பண்ணலாமா, அதெல்லாம் முக்கியம்தான். அது ஒரு பகுதியில் இருக்கட்டும். அபிஷேகத்தோடு நீங்கள் கடந்து போங்க.
நல்ல ஆவில நிறைஞ்ச அந்நிய பாஷையில பேசி அபிஷேகத்தோட கடந்து போங்க. அபிஷேகம் தான் பாடங்களை அவங்களுக்கு விளங்க வச்சிரும். அபிஷேகம் தான் பாடல்களை அவர்களுக்கு புரிய வச்சிரும். அபிஷேகம் தான் உங்கள் திறமைகளை வெளியே கொண்டு வந்துரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நல்ல அபிஷேகத்தை விரும்புங்க, அபிஷேகத்தை வாஞ்சிங்க. நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும்படி தேவ சமூகத்தை நீங்க காத்திருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் நமக்கு தெரியணும், இப்ப நம்முடைய பாத்திரம் நிரம்பி இருக்குது, இப்ப நம்முடைய பாத்திரம் நிரம்பாம இருக்குது. இந்த உணர்வு நமக்கு வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ என்னுடைய ஆவி தேவ பிரசன்னத்தால் நிறைந்து இருக்கிறது, இன்றைக்கு என்னுடைய ஆவி தேவ பிரசன்னத்தில் நிறையல, அந்த உணர்வு நமக்குள் உண்டாக வேணும். அதை குறித்து ஒரு தெரிதல் நமக்கு வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு வெறும் பாத்திரமே அது பாட்டு ஓடிட்டே இருக்கும், கட 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 கடன்னு ஓடிட்டே இருக்கும். சத்தம் இடுகிற வெண்கலம் போல, ஓசை இடுகிற கைத்தாளம் போல இல்ல, வெறும் பாத்திரம் கட 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 கடன்னு ஓடிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு தவளை மாதிரி கடகடன்னு கத்திட்டே இருக்கும். அது அல்ல. அபிஷேகம் பண்ணப்படாதவர்கள் ஒரு மணி நேரம் பேசுறதும், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க ஒரு நிமிஷம் பேசுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அது ரொம்ப வித்தியாசமானது. என்னால் அபிஷேகம், அவர்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் காரியத்தை லகுவாய் விளங்கப்படும். அதனால எந்த நேரத்தில், ஒருவேளை உங்களுக்கு ஆலயத்திலிருந்து சில அழைப்புகள் கொடுக்கப்படலாம். நீங்க பலிபீடத்துக்கு வரும் பொழுது நான் உங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்க எல்லாரும் நல்ல திறமையுடையவர்களாக மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள். அதை நினைத்து நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை சொல்கிறேன். ஜெபம் பண்ண வரும்பொழுது நிறைய வசனங்கள் எல்லாம் கொண்டு வர்றீங்க, நல்லது, வசனங்கள் வேணும். கூட அபிஷேகம் வேணும். அபிஷேகத்தோட நீங்க வரணும். தேவ அபிஷேகத்தோட நிறைந்து ஒரு சங்கீதத்தை வாசிக்கும் பொழுதும் சரி, ஒரு சின்ன ஜெப நேரம் எடுக்கும் போதும் சரி, மிஷனரி நேரங்கள் எடுக்கும் போதும் சரி, இல்ல ஒரு சின்ன காணிக்க பாடல் பாட வரும்போதும் சரி, உங்க பாத்திரம் நிரம்பி, உங்க பாத்திரம் அப்படி நிரம்பி இந்த இடத்துல வந்து நிப்பீங்கன்னா, நீங்க பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாகவே தேவன் தம்முடைய ஜனங்களை தொடுவார். ஆமென். ஹல்லேலூயா. அபிஷேகம் போதிக்குங்க. அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகமே உங்களுக்கு போதிச்சிரும். நான் ரொம்ப திறமையான வார்த்தைகளை சொல்லி உங்களை சிரிக்க வச்சு, உங்களை சிந்திக்க வச்சு, நான் பல நேரத்தில் திறமைகளை நான் நம்புவதே இல்லை. திறமையான காரியங்களை கொண்டு வருவதில் எனக்கு பெரிய உடன்பாடு இருக்கிறது இல்லை. பல நேரத்தில் அதை செஞ்சிடலாமா, இது இப்படிலாம் யோசிக்கிறது இல்லை. அமைதியாக தேவ சமூகத்தில் வருவது உண்டு. சில வசனங்களை சொல்லும் பொழுது வசனம் அபிஷேகத்தினூடாக உள்ள போய் கிரியை செய்கிறது. அதனால உங்க மேல இருக்கிற அபிஷேகம் தான் உங்களை வெளியே கொண்டு வரும். அபிஷேகம் தான் நம்முடைய முகவரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நீங்க நல்லா பாடணும், நல்ல பிரசங்கம் பண்ணணும், அதெல்லாம் வேண்டாம். நல்ல அபிஷேகத்தில் நிறைஞ்சிருந்தாலே போதும். நல்ல அனாயிண்டிங்ல நிறைஞ்சு உங்க பாத்திரம் நிறைந்து, ஆமா, உங்க பாத்திரம் அப்படி நிரம்பி வழிந்தாலே போதும். வார்த்தைகள் செய்யாத, நான் அடிக்கடி சொல்றது உண்டு, பிரசங்கம் செய்யாதத பிரசன்னம் செஞ்சிடும். ராமன் சொல்லுங்களேன். ஆமா, என்னுடைய அனுபவத்தில் நான் பல முறை கண்டிருக்கிறேன். பல பிரசங்கங்கள் தோல்வி அடைந்திருக்கிறது. ஆனால் தேவ பிரசன்னம் ஒரு இடத்திலும் தோல்வி அடையவில்லை. அபிஷேகம் தோல்வி அடையாது. அபிஷேகம் நம்மை நிலைநிறுத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அபிஷேகத்தை வாஞ்சிங்க, அபிஷேகத்தை கேளுங்க, அபிஷேகத்தை விரும்புங்க. ஏற்கனவே அவர் உங்களை அபிஷேகம் பண்ணி விட்டார். இங்க அபிஷேகம் பண்ணப்படாதவங்க யாருமே கிடையாது. நீங்க மாம்சமானவர்களானால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எங்க நமக்கு பிரச்சனை இருக்குன்னா, அபிஷேகத்துடைய லெவல்ல தான் பிரச்சனை இருக்குது. சிலருடைய பாத்திரம் வெறுமையா இருக்குது. அது தெரிஞ்சிடும். நீங்க கொஞ்சம் முன்னால வந்து கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசினாலே தெரிஞ்சிடும். உங்க பாத்திரம் வெறுமையா இருக்குது, தெரிஞ்சிடும். அதுலதான் பிரச்சனை இருக்குது. தவிர ஆவியானவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நம்முடைய பரிசுத்தாவியை அவர் எல்லார் மேலும் ஊற்றி இருக்கிறார். ஆமா, இந்த இடத்துல இருக்கிற எல்லார் மேலும் அவருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். ஆனா அந்த லெவல், உங்க மொபைல் போன்ல பேட்டரியுடைய லெவல் இருக்கு பத்தியில, அந்த அபிஷேகத்துடைய லெவல், அந்த அளவு. தாவீது சொல்றார், என்னுடைய பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது. ஆமென். ஆமா, நம்முடைய பாத்திரம் நிரம்பிச்சுன்னா அடுத்து என்ன செஞ்சிடும்? வழிந்து கொண்டே இருக்கும் இல்லையா? உங்க பாத்திரம் நிரம்பிருச்சுன்னா அது வழிந்து கொண்டே இருக்கும். வழிந்து வெளியே போகுதுன்னு கவலைப்படாதீங்க. அது நிரம்பி 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 நிரம்பி, இன்னைக்கு பாடணும்ல, நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன். எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை, நிறைந்து. ஆமா, என்ன அர்த்தம் அது? ஆமா, இங்க எனக்கே பத்த மாட்டேது.
என் பாத்திரம் எனக்கே போதுமானதா இல்லை, அப்படி அல்ல. நம்முடைய பாத்திரம் நிரம்பி, வெறும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மாத்திரம் நீங்க நிரப்பப்படுவதற்கு போதாது. ஒரு 2.5 மணி நேரம் நீங்க தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறது மாத்திரம் நீங்க நிரம்புறதுக்கு போதாது. இனி நம்ம அடுத்த லெவலுக்கு, அடுத்த அனுபவத்துக்கு வரணும். முன்னால பலிபீடத்துக்கு வர்றதுக்கே நம்ம பயந்துட்டு இருந்தோம். ஜெபமா, ஐயோ வேண்டாம். பாட்டு பாடணுமா, ஐயோ நான் வரல. பைபிள் வாசிக்கணுமா, ஐயோ நான் வரல. இப்ப அந்த இடத்துல இருந்து அடுத்த லெவலுக்கு வந்துட்டோம். எனக்கு பாட்டு தரமாட்டுறாங்களேன்ற லெவலுக்கு வந்துட்டோம். எனக்கு இன்னைக்கு சங்கீத தியானத்துக்கான வாய்ப்பு தரலையே, அது எப்படி எனக்கு தராம போச்சு? என் பேர்ல இன்னைக்கு ஒரு ஆமேன் சொல்லாமா? ஆமா, உங்களுக்கு இருக்கிற அந்த நல்ல வைராக்கியத்துக்காக, அன்புக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதுல இருந்து அடுத்த லெவலுக்கு நம்ம வரணும். நம்முடைய பாத்திரம் நிரம்பி நிரம்பி, பாத்திரம் நிரம்பிருச்சுன்னா உங்க வார்த்தைகள் குறையும், தேவ பிரசனம் அதிகமாகும். பாத்திரம் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அவனுடைய வார்த்தைகள் குறைவா தான் இருக்கும், அவனுடைய சத்தங்கள் குறைவா இருக்கும். ஆனா அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அந்த பகுதி முழுவதும் நிரப்பிக்கொண்டே இருக்கும். ரொம்ப அதிகமா ஒருத்தர் பேசுறாருன்னா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்ககிட்ட அதிகமா பேசுறவங்க எப்போதுமே நல்லவங்களா இருந்தாலும் அதிக ஆபத்துடையவங்களா இருப்பாங்க. அதனால ஒரு தேவனுடைய பிள்ளை, அபிஷேகத்தில் நிறைந்த ஒரு பிள்ளை, ஏன்னா நீங்கள் பேசும் பொழுது உங்களுக்குள்ள இருந்த அபிஷேகம் வெளியே வரும். நீங்க பேச பேச உங்களுக்குள்ள இருந்து தேவ அபிஷேகம் வெளியே வந்து, அதனால தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாயின் வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன வேண்டுமானாலும் பேசலாம் நம்ம நினைக்க கூடாது, என்னவும் பேசி விடலாம் நம்ம நம்முடைய வாயின் வார்த்தைகளை ரொம்ப கவனம். நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தின் அளவு வெளியே வரும். இப்படியே பூரா வெளியே வந்துருச்சுன்னா கடைசியில எம்டி ஆயிரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமா, அதனால ஞாயிற்றுக்கிழமை காலை, ஏன்னா சிலருக்கு ஆலய ஆராதனையில தான் அந்த சார்ஜ் பண்ணிட்டு அந்த வாரம் முழுசும் அதை வச்சே வண்டியை ஓட்டிடலாம் நினைக்கிறது. ஆனா போற வழியிலே வீட்டுல சண்டை, ஒரே சண்டை, திங்கக்கிழமையே பேட்டரி காலி, அதுக்கப்புறம் ஃபில் பண்ண தெரியாது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரணும். அதுக்கு இடைப்பட்ட அந்த 6 நாள்ல படுற பாடு இருக்குதே, ஐயோ சொல்லவே முடியாது. ஒரே பாடு. காரணம் என்ன? அந்த லெவல் ரொம்ப குறையுது. ஆலய ஆராதனை முடிச்சு போகும்போது ஒரு திருப்தியோட கடந்து போறோம் இல்லையா? இந்த போன்ல பேட்டரி ஃபுல் ஆயிருச்சுன்னா ஒரு திருப்தி நமக்கு இருக்கும் பாருங்க. பேட்டரி குறைஞ்சதுன்னா கொஞ்சம் துக்கமா இருக்கும் இல்லையா? எங்கடா சார்ஜ் பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம தேடிட்டே இருப்போம். ஆமேன்னு சொல்லலாமா? ஆமா, அதனாலதான் யூடியூப்ல அங்கங்க அப்படியே தேடுறோம். நல்லது, தேடுங்கள் கண்டு அடைவீர்கள், அது நல்லது, நாம் தேடுறோம். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை அனுதினமும் தனிப்பட்ட வாழ்வில தேவ சமூகத்தில் இருந்து அவனுடைய பாத்திரம் நிரம்பி, இந்த பாடல்ல பாடினது போல நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த விதத்துல வெறுமையா இருக்கக்கூடாது. அபிஷேகத்தின் வெறுமை தான் வாழ்க்கையின் வெறுமை. உங்க அபிஷேகத்தின் குறைவு தான் வாழ்வின் குறைவு. அபிஷேகத்துல நிறைந்த மனிதனுக்கு வாழ்வின் எல்லா காரியங்களும் நிறைவா தான் இருக்கும். அபிஷேகத்துல நிறைவாயிருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்வில எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு நிறைவை அவன் காண முடியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் நிறைந்து, உங்கள் பாத்திரம் நிறைந்து, உங்கள் ஆவில நிறைந்து, தேவ பிரசன்னத்துல நிறைந்து, என்னத்தையாவது பண்ணியாவது, என்ன பண்ண முடியும் அந்த வாரத்துல ஆண்டோட சமூகத்தில் அமர்ந்திருந்து ஏதாவது செய்து, ஆண்டவரே என்னுடைய பாத்திரத்தை நிரப்பும். வெறுமையா வரக்கூடாது, வெறுமையா போகக்கூடாது. என்னுடைய பாத்திரம் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னதாக, உங்க வீட்டில இருந்து காலை புறப்படுறதுக்கு முன்னதாக, உங்க வாகனத்தை இயக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாக, உங்க கடையை திறக்கிறதுக்கு முன்னதாக கொஞ்ச நேரமாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிறைந்து நீங்கள் கடந்து போக தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அபிஷேகம் பார்க்கறதுக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியும், அங்கதான் தேவ ஞானம் உண்டாகும். அபிஷேகம் பார்க்கும்போது சத்தமா இருக்கும், அங்கதான் தேவ அமைதி இருக்கும். அபிஷேகம் கேட்கும் போது விளங்காது, ஆனா அங்கதான் எல்லா விளக்கமும் இருக்கும். அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடவா? ஒரே ஒரு கதையை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். 2 கிராமத்திலே வாழ்ந்த மனிதர்கள் பொருட்காட்சிக்கு போகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழகா இருக்கிறது பொருட்காட்சியினுடைய காரியங்கள், வண்ண வண்ண விளக்குகள், ராட்டனங்கள், இதெல்லாம் அழகா இருக்குது இல்லையா? மதுரையிலையும் பொருட்காட்சி போடுறாங்களா? நடந்துட்டு இருக்குதா? சரி, இன்னைக்கு சாயந்தரம் எல்லாரும் போயிட்டு வந்துருங்க. ஆமா, ஏற்கனவே போயிருப்பீங்க நீங்க, அதுல எல்லாம் ரொம்ப வேகமா இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மதுரையில நடக்குது.
இதை போல 2 கிராமத்தை சார்ந்த மனிதர்கள் பொருட்காட்சிக்கு கடந்து போனார்கள். எல்லாத்தையும் சுத்தி சுத்தி பார்த்தாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. வண்ண வண்ண விளக்குகள் அப்படி மேலே போகுது, கீழே வருது. ஒரு கூட்டம் மக்கள் சத்தம் போடுறாங்க, சிரிக்கிறாங்க. அழகான கேளிக்கைகள், பியூட்டிஃபுல்லா இருக்குது அந்த காட்சி. அதை பார்த்துட்டு நடந்தவர்கள் வெளியே வரும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு மனிதன் அந்த அந்த 2 பேர்ல ஒருவன் இன்னொருவனை பார்த்து கேட்டான், எப்படி இருந்தது இந்த காட்சிகள், இந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். எனக்கு இதுல ஒண்ணு மட்டும் பிடிக்கல, ஒரே ஒரு காரியம் மாத்திரம் பிடிக்கல. இந்த பொருட்காட்சியினுடைய வாசல்ல ஒரு ஓரத்துல ஒரு பெரிய ஜெனரேட்டர் இருக்குது. அதுல இருந்து பயங்கர சத்தம், கட்டா 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 கட்டான்னு. இது எனக்கு பிடிக்கவே இல்லை, இந்த சத்தம் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். இது இவ்வளவு அழகான பொருட்காட்சியில இதை கொண்டு வைக்கணுமா அப்படின்னு அவன் சொன்னபோது இவன் சொன்னான், இங்கே வெளிச்சம் பிரகாசிக்கிறதற்கு இதுதான் காரணம் என்று சொன்னான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க தேவ சமூகத்துல வந்து ஆவியில நிறைந்த அந்நிய பாஷையில பேசி இந்த ஜெனரேட்டனுடைய பவர்ல தான் அந்த வாரம் முழுசும் உங்க வாழ்வுல பிரகாசம், அங்கே ஒரு விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். ஆமென். அதனால தான் சபைக்கு வரோம். அதுக்கு தான் சும்மா கை கட்டி நின்று வேடிக்கை பார்த்துட்டு போறதுக்கு சர்ச்சுக்கு வரோம். வசனம் சொல்லுது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை என்ன செய்யார்கள்? உன் வாய் விரிவாய் தர எப்படி நிரப்புவேன்? நன்மையால் நிரப்புவேன். இல்லையா? அப்ப தேவ சமூகத்தில் வரும்போது ஆமென், உதடுகளை திறந்து தான் கர்த்தரை ஆராதிக்கணும். சத்தமா தான் ஆராதிக்கணுமா? ஆமா, சத்தமா தான் ஆராதிக்கணும். கை தட்டி தான் ஆராதிக்கணுமா? கை தட்டி தான் ஆராதிக்கணும். ஓசையுள்ள, ஆண்டவருக்காக தட்டாத கை இருந்து என்ன, இல்லாம போய் என்ன? ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு திறக்காத வாய்கள் இருந்தா என்ன, இல்லாம போனா என்ன? ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஒரு அம்மா கொட்டாவி விட்டாங்களா. இந்த வாயில் இருக்கிறதான அந்த எலும்புகளுடைய ஜாயிண்ட் வந்து இப்படி விரிஞ்சு அடைக்கும் இல்லையா? நீங்க ரொம்ப ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே லாக் ஆகி நின்றும். அதுக்கப்புறம் அதை சரி பண்றதுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து திரும்ப சரி பண்ணி மூடி இருக்கிறாங்க. நின்றுச்சு. என்ன பண்ண அந்த அம்மாக்கு? ஆனா தேவ சமூகத்துல நீங்க உதடுகளை திறந்து ஆராதிக்கும் பொழுது உங்க வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும். அவரை உயர்த்துவதற்கு, அவரை மகிமைப்படுத்துவதற்கு. அதனால உங்க பாத்திரம் நிறைந்து நிறைந்து நிரப்பப்பட்டு, உங்க பாத்திரம் அப்படி நிறைந்து அவருடைய சன்னிதானத்துல, அவருடைய சமூகத்துல உங்க பாத்திரம் நிரம்பிக்கொண்டே இருக்கணும். வெறுமையா இருக்கவே கூடாது. அது ஒருபோது வெறுமை. உங்க விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும். இந்த காலை ஆராதனையில நான் முடிக்க போகிறேன். எழுந்து நின்று அந்த கவி ஒரு தடவை பாடி, நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். எழும்பி நின்று இந்த கவியை பாடி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தி கடந்து போகலாம். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மை நிரப்பட்டும். நம்முடைய பாத்திரம் நிறைந்து காணப்பட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும்.